வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 25, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கம், நோர்வே மக்கள் பாதுகாப்பில். தெற்கு நோர்வேக்கு மின்னல் மற்றும் காட்டுத்தீ எச்சரிக்கை. கால்பந்து பேரலையால் அடங்கிய ஓஸ்லோவின் காலை போக்குவரத்து. இனி விரிவான செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கம், நோர்வே மக்கள் பாதுகாப்பில். வெனிசுலாவை 2 வலுவான நிலநடுக்கங்கள் தாக்கியுள்ளன. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் நோர்வே நாட்டினர் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் எஸ்பன் பாத் ஐட தெரிவித்துள்ளார். தெற்கு நோர்வேக்கு மின்னல் மற்றும் காட்டுத்தீ எச்சரிக்கை. ஸ்கொட்லாந்து பகுதியில் இருந்து நகர்ந்து வரும் ஒரு பெரிய முகில் கூட்டத்தால் நோர்வேயின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் வலுவான மின்னல் தாக்கக்கூடும். கடுமையான வறட்சி நிலவுவதால் காட்டுத்தீ பரவ வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கும் வேளையில் நாட்டின் வடபகுதியில் முற்றிலும் குளிர்ந்த காலநிலையே நீடிக்கிறது. கால்பந்து பேரலையால் அடங்கிய ஓஸ்லோவின் காலை போக்குவரத்து. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளால் நோர்வே தலைநகரில் காலை நேர வண்டி நெரிசல் பெருமளவு குறைந்துள்ளது. நள்ளிரவு ஆட்டங்களை மக்கள் விழித்திருந்து கண்டு களித்ததால் மறுநாள் 20,000க்கும் மேற்பட்ட வண்டிகள் சாலைகளுக்கு வரவில்லை. பெரும்பாலானோர் வீட்டிலிருந்து பணிபுரிந்ததே இதற்கு காரணம். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.